ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ஹேவக் மதன். கொஞ்ச நாளாக ப்ரோ எங்கே ப்ரோ போன வீடியோஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கொஸ்டின் என் மேலே வைப்பீங்க. சாரி, கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருமே டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பேன். 75 ஹார்ட் சேலஞ்ச் நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேயே நான் உங்கள் எல்லாரும் டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் மேக் பண்ணலாம். லைக் நான் வந்து ஸோ என் லைஃப்பில் இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு நான் நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டில் இது ஒரு எக்ஸ்கியூஸ், ஸ்டில் அது ஒரு ரீசன், ரைட்டா? லைக் அஸ் ஏ வாரியர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மேக் பண்ணக்கூடாது. எஸ், இந்த டைம் ஐ ஃபெயில்ட், ஸோ தேட்ஸ் த ரியாலிட்டி. அது வந்து சொல்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கூட ஐ டன் a மிஸ்டேக், ஐ ஃபெயில். ஸோ அதுதான் ஹார்ஷ் ட்ரூத். பட் ஸ்டில் ஸோ ஆஃப்டர் 75 days நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேனா, என்னோட ஃபிசிக் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அட் லாஸ்ட் வந்து நான் என்னோட ஃபிசிக்கை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ப்ரோ நீ தான் 75 ஹார்ட் சேலஞ்ச் பண்ணவே இல்லையே, ஸோ பாதி நேரம் வீடியோ போடவே இல்லையே. பாதியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வீடியோஸ் தான் போட்டிங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. எஸ் ப்ரோ, நான் 75 days ஹார்ட் சேலஞ்சோட வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணல. பட் நான் ஸ்டில் 75 ஹார்ட் சேலஞ்சில் இருக்க 5 ப்ராசஸை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எக்ஸாம்பிள், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு ரெகுலர் டயட் ஃபாலோ பண்ணுறது, ஆல்கஹால், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுறது, ஸோ புக் ரீட் பண்ணுறது, டெய்லி வந்து 5 liters ஆஃப் லைக் 4 liters ஆஃப் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணேன். பட் வீடியோ அப்லோட் பண்ணா பண்ணல. பட் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். அதை கீப் அப் பண்ணாததுக்கு சாரி. பட் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை எல்லாரும் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் என்ன பண்ணுறதுக்கு, லைக் நம்ம லைஃப்பில் வந்து கீழே விழாமல் மேலே வரவே முடியாது, ரைட்டா? ஸோ இந்த டைம் நான் கீழே விழுந்ததாகவே இருக்கட்டும், பட் நம்ம வந்து மேலே எழும்பி வருவோம் கண்டிப்பாக. நீங்களும் வந்து உங்களோட ஜேர்னியில் வந்துட்டு மேபி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், குவிட் பண்ணியிருக்கலாம், ஃபெயிலியரை வந்து ரீச் பண்ணியிருக்கலாம், மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். லைக் கீழே விழுந்தோமா திரும்ப எழும்பி மேலே வரும், திரும்ப கீழே விழுந்தோமா திரும்ப எழும்பி மேலே வரும். இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அவங்க யாருக்குமே 75 ஹார்ட் சேலஞ்சுனா என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை மாதிரிப்பட்ட ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா 75 ஹார்ட் சேலஞ்சுனா வேறு ஒன்றுமே இல்லை. டெய்லி வந்து ரெகுலராக 2 times ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் 4 liter வாட்டர் குடிக்கணும். நான் 75 ஹார்ட் சேலஞ்ச் பண்ணியிருந்த டைமில் மாலை போட்டிருந்தேன், அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு 48 daysக்கு வந்து வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்ன ஒரு விஷயம், லைக் நான் ஒரு 3 things சொன்னேன். இந்த 75 ஹார்ட் சேலஞ்சில் ஒரு ப்ராப்பரான குட் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வாட் எவர் இட் மே பி, லைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து ஜங்க் ஃபுட் இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது. இதான் வந்து அதோட பேசிக் ப்ராமிஸ். ஸோ இதே வந்து நான் ஃபாலோ பண்ண தான் செஞ்சேன். பட் என்னோட டயட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட vlogs பார்த்துட்டு தான் தெரியும். நான் வந்து லைக் நான்வெஜ் ஃபுட் எடுக்கக்கூடாதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி, இல்லைனாலும் வந்து என்னோட நார்மலான டயட்லேயே நான்வெஜ் இருக்காது மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் வந்து இந்த 48 daysல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து என்னோட டயட் எப்படி இருந்திருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கும். அதில் ஒரு ப்ரோட்டீன் இன்டேக்கை கூட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். அதை வச்சு நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 48 days வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மசில் பில்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணல. ஸோ அதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு, நான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நான் மசில் பில்ட் பண்ணனா, ஸோ வெயிட் கெயின் பண்ணனா பார்த்தீங்கன்னா நான் வெயிட் கெயின் பண்ணல, அந்த 48 daysல மசில் பில்ட் பண்ணல. ஸோ அதான் வந்து ட்ரூ ஹார்ஷ் ட்ரூத். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு சர்டன் ஃபிசிக்கை வந்து நான் அட்டைன் பண்ணியிருக்கேன் நேச்சுரலாக, ரைட்? வித்தவுட் சப்ளிமெண்ட்ஸ் பில்ஸ் எதுவுமே எடுக்காமல் பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் ஃபிசிக்கை வந்து நான் அட்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன். பட் நான் வந்து ஃபாலோ பண்ண டயட் வந்து இங்கே இருக்குது, என்னோட ஃபுட் இன்டேக் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த அளவு நான் வந்து எடுக்கிற ஃபுட் வந்து எனக்கு இந்த அளவு ஒரு ஃபிசிக்கை வந்து அட்டைன் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இதுக்கு மேலே நான் ரீச் ஆகணும்னா என்னோட ஃபுட்டை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும். என்னோட டயட்டை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மசில் பில்டிங்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்னால் வந்து வேற லெவலில் ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா என்னோட ப்ராக்ரஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து கேட்சப் பண்ணணும்னா நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அதுக்குள்ளே போடணும். நான் நார்மலாக எப்பவும் பண்ணுற விஷயத்தை பண்ணிட்டு வந்து ப்ரோக்ரஸ் ஆர் ரிசல்ட் வந்து என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதான் வந்து ஹார்ஷ் ரியாலிட்டி. நீங்களும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ஸோ ஒரு சர்டன் டயட், சர்டன் ஒர்க் அவுட் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஒரு லெவல் வந்து நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க, ஒரு லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக ஒரு லெவலில் ஸ்டக் ஆவீங்க. ஸோ அந்த லெவலில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா உங்களோட டயட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து மசில் பில்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்துட்டு வருத்தமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து நான் மசில் பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 15 லைக் ரைட் நோ வந்துட்டு ஸோ நான் மாலை போட்டிருந்தேன், ஒரு 48 days அப்படி போச்சு. அண்ட் தென் சபரிமலை ஒரு 1 week போச்சு, இடையில ஒரு 2 week ஃபீவர் வந்து எல்லாமே முடிஞ்சு போன அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. ஸோ இந்த 1 month நான் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வந்து மசில் பில்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் தென் நான் வந்துட்டு கொஞ்சம் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ டயட்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ளிமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நேச்சுரல் ஹோல் ஃபுட், லைக் ஹெல்த்தியான ஃபுட், லைக் எக், சிக்கன், பீஃப், இதை மாதிரி ஃபுட்ஸ்லாம் நான் வந்து என்னோட டயட்டில் வந்து இன்டேக் பண்ணேன். அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி ஒரு
பக்காவா வேற லெவலான பிசிக்கை வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். ப்ரோ இதெல்லாம் ஒரு பிசிக்கா? ப்ரோ வி ஆர் நாட் பாடி பில்டர்ஸ். ப்ரோ இதெல்லாம் ஒரு பிசிக்கான்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து ஒரு பாடி பில்டர் கிடையாது. பாடி பில்டர் மாதிரி ஒரு பிசிக் வச்சாதான் நல்ல பிசிக்னு யாரு சொன்னான்னு எனக்கு தெரியல சத்தியமாட்டு. நமக்கு வந்து பாடி பில்டர் மேல வேற லெவல் ரெஸ்பெக்ட் இருக்கலாம், கெட் இன்ஸ்பயர்ட் பை தம். பட் வி ஆர் நாட் பாடி பில்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் நம்மளோட கோல் அண்ட் அவங்களோட கோல் இஸ் வே டிஃப்ரெண்ட். ஸோ அதோட டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் திஸ் மேக் சம் சென்ஸ். But I'm just getting started. My eyes on the target. Nah. You're the better ones. You can't go. To give me your loyalty, 'cause I'm taking the world you'll see.